இப்பெல்லாம் மேடம் பெருசு பெருசா வாசல் அடைச்ச மாதிரி கோலம் போடுறீங்க போல. போன தடவை ஏதோ புளி அடிச்சு துரத்துற மாதிரி போட்டிருந்த. இன்னைக்கு என்ன வரைஞ்சிருக்க பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒன்னும் பிடிப்படலையே. புரியல, அதான் கேட்டேன். இத பார்த்தும் புரியலனா சொன்னாலும் புரியாது. இவகிட்ட போய் கேட்டேன் பாரு. என்ன திமிர் பத்தியம்மா இவளுக்கு? இவ்வளவு வேலை கொடுத்தோம் திமிர் மட்டும் அடங்கவே இல்லம்மா. ஏமா இங்க இருந்து பார்த்தாலே தெரியுதே. அப்படியா? சரி சொல்லுங்க என்னன்னு. ஆட அது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிய வரைஞ்சிருக்குமா? ஆமா மாமா, நீங்க எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னதான் வரைகிறாளோ. எனக்கெல்லாம் எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் முல்லையும் தெரியல பாரியும் தெரியல. உனக்கு தெரியுதாமா? எனக்கும் இது என்னன்னே தெரியல. பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தாதான் தெரியும். பார்க்க வேண்டாம்னு நினைச்சு பார்த்தா எதுவுமே தெரியாது. ஆள பாரு. என்னம்மா கோலம் போட்டு முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சுங்கய்யா. கோலம் ரொம்ப அழகா இருக்குமா. உங்ககிட்ட மகாலட்சுமிக்கு உண்டான எல்லா அம்சமும் இருக்குமா. நல்லா அருமையா வாய்க்கு ருசியா சமைக்கிற, ரசனையா கோலம் போடுற, வீட்டை நல்லபடியா பராமரிக்கிற. உன்னை பார்த்தா வீட்டை நல்லா பராமரிக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதுமா. தேங்க்ஸ்ங்கய்யா. அதெல்லாம் எதுக்குமா? ஐயா உங்களுக்கு காஃபி தானே? ஆமாமா, காஃபி தான். ஆனா நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி வெறும் வயித்துல ஒரு டேப்லெட் சாப்பிடுவீங்களே, அத சாப்பிட்டீங்களா? ஐயோ, அத நான் மறந்தே போயிட்டம்மா. எடுத்துட்டு வரியாமா? சரிங்கய்யா, நான் காஃபி போட்டு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். சரிம்மா சரிம்மா, சரி சரி வா. ஏமா இந்த பொண்ணு பொறுப்பான பொண்ணா இருக்கால? ஆமா மாமா, ஆமா. என்னடி இது? இவ வீட்ல எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா, போற போக்க பார்த்தா இவதான் பெஸ்ட் மருமகன் பேர் எடுத்துருவா போல இருக்கு. அம்மா அது மட்டும் நடக்கவே கூடாதுமா. அப்புறம் நான் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகுறது? ஐயா இந்தாங்க மாத்திரை. காஃபி. எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டியாமா? இல்லைங்கய்யா. சரி, நீ போய் கொடுத்துட்டு வா. அக்கா செய்தாங்க காஃபி. இந்து எல்லாரும் வராங்க, எந்திரிச்சுக்கோ. எந்திரி இந்து. காஃபி எடுத்துட்டு வர சொல்றீங்களா? இந்து காஃபி எடுத்துட்டு வா போ. அம்மா இந்த காபி அட்டகாசமா இருக்குமா. ரொம்ப டேஸ்டா போட்டிருக்க. சாப்பாடு நல்லா பண்ற. எல்லாமே சூப்பரா பண்றம்மா. தாத்தா இருந்தாலும் இவள ரொம்ப அநியாயத்துக்கு புகழ்றீங்க.
இதை விட பிரமாதமான காஃபி எல்லாம் இருக்கு. ஏன் இந்த வீட்லயே ஜெயந்தி அக்கா, சுகுணா அக்கா இவங்க எல்லாம் நல்லா தானே காஃபி போடுறாங்க. இல்ல இல்ல, இந்து போடுற காஃபி தான் என்னோட ஃபேவரட். நீயும் அவளை பாராட்டிட்டு இருக்க. எல்லாம் ஒரே காஃபி பொடி, பால், சக்கரை, அவ்வளவுதான். ஆனா கைப்பக்குவம்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. அதான் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இந்த இங்க வாமா. என்ன பாலு, ஆ? எப்படி இருக்க? நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னோட காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனை நாளோ. உன் சின்ன பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா இருப்பான்னு தான் நினைக்கிறேன். என்னப்பா நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? வேற என்னம்மா சொல்றீங்க? அவ கல்யாணம் தான் நான் ஆசைப்பட்டபடி நடக்கலையே. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீ சொல்றது உண்மைதான். நீ ஆசைப்பட்ட மாதிரி அவ கல்யாணம் நடக்கலதான். ஆனா அவ ஆசைப்பட்ட ஒருத்தரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ சூழ்நிலையில இருந்து பார்த்தா அது நியாயம் தானே. அவங்க வீட்ல வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? அவ எப்படி வாழ்றான்னு தெரியுமா? ஆஹா. இல்ல, நான் போய் பார்க்கல. பாலு, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? ஊர் என்ன பேசும்? அவளை தப்பா பேசாது. அதுக்கு நீ இடம் கொடுக்கலாமா? இதுவே உன் பொண்டாட்டி மீனாட்சி உயிரோட இருந்திருந்தா நீ இந்த மாதிரி இருந்திருப்பியா? இல்ல அவ தான் இருக்க விட்டுருப்பாளா? நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. நான் போய் அவளை பார்த்திருக்கணும். சொல்றதோட நிறுத்தாம நீ உடனே போய் உன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வர வழிய பாரு. ம். உன் பொண்ணு நல்லவதான்னு உனக்கு தெரியும்ல. என் பொண்ணு மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்குமா. அப்படின்னா உடனே போய் உன் பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாரு. நீங்க சொல்றதும் சரிதான். என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்து கூட்டு வர்றோமா. ம்